விஜயை பற்றி தப்பாக ராதா இங்கே ஏற்றி விடுறாங்க பாட்டிக்கிட்ட. இப்படி விஜய் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைம்மா. எங்களை தான் அவன் மதிக்கலை, ஆனால் கடைசியில் கஷ்டப்பட்டு வளர்த்த உங்களையும் மதிக்காமல் பொண்டாட்டி தான் முக்கியம்னு இப்படி விட்டுட்டு போவான்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லாமான்னு சொல்லி இங்கே இன்னமும் அம்மாவை கோபத்துக்கு இங்கே ஏற்படுத்திகிட்டே இருக்காங்க. ராதாவும் என் புருஷனோட மரியாதை தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தையும் போட்டு விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போக இங்கே கல்யாணி பாட்டிக்கு ரொம்ப கோவம். தாத்தாவை பார்த்து திட்டுறாங்க. என்னங்க நம்ம பேரையும் இப்படி நம்ம வீட்டை விட்டு போயிட்டா நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்க, வாங்க நம்ம போய் நம்ம விஜயை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, விஜய் நீ போய் கூப்பிட்டா வந்துருவானா? அவன் இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல. காவேரி கூட இப்போ அவன் சந்தோஷமா இந்த வீட்டில் இருந்திருக்க வேண்டியது. காவேரியையும் விரட்டி விட்டு இப்போ விஜயையும் இந்த வீட்டை விட்டு அனுப்புனது நீ பண்ண தப்புக்கு இப்போ நானும் சேர்ந்து தான் கஷ்டப்படுறேன். விஜய் ஒரு நாளும் நம்மளை விட்டு பிரிஞ்சு இருந்ததில்லை. அப்படிப்பட்டவனை இப்போ நம்மளை விட்டு தூரம் போக அளவுக்கு கொண்டு வந்தது நீ தான் அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தாவும் தட்டுறாங்க. திட்டிட்டு அவளும் உள்ளே போக நிச்சயமாக விட மாட்டேன், காவேரி கிட்டேருந்து நான் விஜய் கூட்டிகிட்டு வராமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வீட்டில் இருக்க விஜயும் வந்துட்டு, காவேரி நானும் வீட்டை விட்டு இங்கே வெளியே வந்துட்டேன், அடுத்து நம்ம ஏதாவது செய்யணும்ல அப்படின்னு சொல்ல, என்னங்க செய்ய போகிறீங்க அப்படின்னு காவேரி கேட்க, என்ன காவேரி நம்ம இப்படியேவா வீட்டில் இருக்க முடியும், அடுத்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்ல அப்படின்னு சொல்ல, தம்பி என்ன பிஸ்னஸ் தெரியும் உங்களுக்கு நாங்கள் பாட்டி கேட்குறாங்க. அதான் அத்தை பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்பள பிஸ்னஸ், அதை பெருசுப்படுத்திட வேண்டியதானு சொல்லும்போது, என்னங்க இதெல்லாம் உங்களுக்கு வேணாங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்கங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, அட என்ன காவேரி இது என் குடும்பம், என் குடும்பத்துக்காக நான் எதுவும் செய்யக்கூடாதானு சொல்லும்போது குமரனுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. குமரன் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு சந்தோஷம்தான் விஜய், ஆனால் நீங்கள் இப்படி பெரிய இடத்துல இருந்துட்டு இப்படி இங்கே வந்து கஷ்டப்படுறத பார்க்கும்போது தான் எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல, இதெல்லாம் எனக்கு பெரிய கஷ்டமே இல்லைங்க, அதுவும் இல்லாமல் காவேரி கூட இருக்கிறதா எனக்கு சந்தோஷம், காவேரியை விட்டு தனியாக அந்த வீட்டில் இருக்கிறதாங்க எனக்கு இருக்க பெரிய கஷ்டமே அப்படின்னு விஜய் வந்துட்டு சொல்ல, இதை பார்த்துட்டு சாரதாவும் சந்தோஷப்படுறாங்க. பாட்டி எங்கள் சாரதாவை பார்த்து கண்ணை காட்ட பாட்டியும் எங்கள் சாரதாவும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இல்லைப்பா விஜய் அதை நாங்களே பார்த்துக்குறோன்னு சொல்லி எங்கள் பாட்டி சொல்ல, ஆமாம் தம்பி இதெல்லாம் நாங்களே பார்த்துக்குறோமே அப்படின்னு சொல்லும்போது, இப்போ கங்காவுக்கும் நம்ம குமரனுக்கும் ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதே நேரத்தில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கத ஏன் நானும் காவேரியும் எடுத்து பண்ணக்கூடாதுன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா இதை நானும் அவருமே பார்த்துக்குறோமேன்னு சொல்ல, எப்படி நீயும் கங்காவும் இப்போ ஒரே நேரத்தில் மாசமாக இருக்கீங்க, உங்கள் 2 பேருமே பார்த்துக்கணும்னு சொல்ல, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் மட்டுமே கூட தனியாக பார்த்துப்பேன்னு சொல்லும்போது, அப்போது காவேரி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க, நாம் இது நல்லபடியாக கொண்டு போகணுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. இதனால் அப்பள பிஸ்னஸை பெருசுப்படுத்தணுன்றதுக்காக விஜய் வந்துட்டு நிறைய கம்பெனிஸ்ட்டை வந்துட்டு போய் பேசவும் செய்கிறாங்க. அதே நேரத்தில் தாத்தா எங்கள் காவேரிக்கு ஃபோன் பண்ண, சாரி தாத்தான்னு சொல்லி எங்கள் காவேரி மன்னிப்பு கேட்க, அட நீ என்னம்மா மன்னிப்பு கேட்குற, நான் தான் மன்னிப்பு கேட்கணும், கல்யாணி பண்ணதெல்லாம் எங்கள் வீட்டில் நாங்களாம் எதிர்பார்க்கவே இல்லை, கடைசியில் விஜய் உன் கூட வந்து நினச்சி சந்தோஷப்படுறதா வீட்டை விட்டு போயிட்டானே நினச்சி கவலைப்படுறதா வருத்தப்படுறதான்னு கூட எனக்கு தெரியலைன்னு தாத்தா சொல்ல, தாத்தா நீங்கள் கவலைப்படாதீங்க, விஜய் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துடுவாருன்னு சொல்ல, என்னம்மா விஜய் மட்டும் வருவான்னு சொல்கிறேன், நீயும் விஜய் கூட சேர்ந்து சந்தோஷமாக வரேன்னு சொல்லுமா அப்படின்னு எங்கள் தாத்தாவும் சொல்கிறாங்க. இங்கே காவேரியும் சிரிச்சிட்டு சந்தோஷமாக தான் இருக்காங்க. அங்கே அந்த நேரத்தில் தான் இங்கே என்ன பண்ணுறாங்க, பாட்டிக்கு விஜய் பார்க்கணும் விஜய்கிட்ட பேசணும்னு தோணுது. ஆனால் விஜய் எங்கே போய் பார்க்குறது, அந்த வீட்டு வாசலில் மிதிக்கவே கூடாது, காவேரி முகத்தில் இனி முழிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோடு தான் எங்கள் பாட்டியும் இருக்காங்க. பாட்டிக்கு இருக்க கோபம் எல்லாமே இப்போ காவேரி மேலே இன்னும் அதிகமாக தான் இருக்குது. அந்த நேரத்தில் தான் எங்கள் ராதாவும் ஃபோன் பண்ணுறாங்க. ஆமாம் அவர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாருமான்னு சொல்ல, இங்கே உடனே பாட்டியும் வாங்கி பேசுகிறாங்க. அதை எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்ததுன்னு சொல்ல, என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம விஜய்க்கு இதெல்லாம் தேவையா, அவனுக்கு என்ன தலையெழுத்தா, இவ்வளோ கோடிக்கணக்கான சொத்து இருக்கும்போது இதெல்லாம் விட்டுட்டு அவன் போய் அங்கே எதுக்கு கஷ்டப்படணும், அப்பள பிஸ்னஸை பண்ணுறானாமா, அதுக்காக நிறைய கம்பெனிஸை பார்த்து ஏறி இறங்கிட்டு இருக்கான், இது கூட இங்கே எங்களுக்கு தெரிய வந்துச்சு, அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன், இதுக்கப்புறம் விஜய் அங்கே இருக்க விடாமல் முதல்ல வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்கத்த அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு எங்கள் பாட்டி ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க. என்னம்மா அப்பள சொல்கிறீங்கன்னு அதண்டு போய் கேட்க, ஆமாம் அத்தை நான் பொய்யா சொல்ல போகிறேன், நம்ம விஜய் இப்போ அப்பள பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இங்கே அப்பளத்தை தூக்கிக்கிட்டு கட்டுக்கட்டாக வீடு வீடாக போகிற அளவுக்கு அவன் முடிவே பண்ணிட்டான், இன்னும் விட்டா எல்லா வீட்டுக்கும் போய் அப்பளத்தை பொறிச்சா கொடுத்துட்டு வருவான் அப்படின்னு சொல்லி இங்கே வேணும்னே கலாய்ச்ச மாதிரி எங்கள் அன்பரசும் திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாத இன்னொரு விஷயமும் இருக்கு, நீங்கள் அப்பள பிஸ்னஸை போய் நேரடியாக கேட்டால் மட்டும் விஜய் ஒத்துக்கிட்டு இந்த வீட்டுக்கும் வர போகிறதில்ல, அதனால் அவன் பிஸ்னஸை நம்ம கெடுத்து விட்டால் மட்டும்தான் அவன் நம்மளை தேடி நம்ம வீட்டுக்கும் வருவான், என்னத்தை சொல்கிறிய அப்படின்னு கேட்குறாங்க. அன்பரசு வந்துட்டு சொன்னது போல், சரி மாப்பிள்ள உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் தாராளமாக செய்யுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி ஃபோனை வச்சிடறாங்க. அன்பரசுக்கு ரொம்ப குஷியாகிடுது. இனிமேல் பாரு என் ஆட்டத்தைன்னு சொல்லி ராதா கிட்ட சொல்ல, இதனால் அங்கே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை வந்துடாதேன்னு ராதா கேட்க, அதெல்லாம் உங்கள் அம்மா அப்பாவுக்கு இடையில எந்த பிரச்சனையும் வராது, அதெல்லாம் பார்த்துக்கலான்னு அன்பரசும் சொல்லிட்டு இருக்காங்க. அன்பரசு எடுத்த இந்த முயற்சி வந்து என்ன ஆகுதுன்னா, அது அப்படியே எங்கள் விஜய்க்கும் காவேரிக்கும் மிகப்பெரிய நல்லதாக தான் நடக்குது. அன்பரசு இந்த பிஸ்னஸை வந்துட்டு கெடுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்துட்டு ஒரு பெரிய திட்டத்தை தீட்டுறாரு.
விஜய்க்கு நம்ம நேரடியாக தொந்தரவு கொடுக்குறோன்னு தெரிஞ்சா அப்புறம் நம்ம தேடி வந்து அவன் அடிக்கவும் செய்யும். பசுபதி கையை உடைச்ச மாதிரி நம்ம கையை உடைச்சிட்டானா நம்ம நேரடியாக கொண்டு போய் அந்த அப்பளத்தை வந்துட்டு அவங்களுக்கு நம்ம சேர்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நாம் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும்னு அன்பரசு வேறு மாதிரியான ஒரு திட்டத்தை இங்கே செயல்படுத்தவும் செய்கிறாரு. அதாவது என்னென்னா, இப்போ நதி அப்பளத்தை வந்துட்டு அவங்க எந்தெந்த கம்பெனியில் கொடுக்கணும்னு நினச்சாங்களோ அதுக்கு பத்தலாம் இங்கே வந்துட்டு வேறு ஒரு கம்பெனியோடைய அப்பளங்கள் எல்லாத்தையுமே இங்கே பசுபதி மூலமாக ரெடி பண்ணி அதை தான் வந்துட்டு இந்த கம்பெனிகளுக்கு வந்துட்டு அவன் கேட்குற அந்த ஆர்டரை நம்ம கொண்டு போய் முதல்ல கொடுக்கணும்னு முடிவு பண்ணி இந்த அன்பரசு அதை கேட்டது போல் நிறைய ஒரு ஆர்டர்ஸ் வந்துட்டு எடுக்கிறாரு. இதனால் இந்த பசுபதியோடைய உதவியால் வேற ஒரு கம்பெனி அப்பளத்தை வாங்கி அதை வந்துட்டு ஒன்று ஒன்றா டிஸ்ட்ரிபியூட் பண்ணவும் செய்கிறாரு. அப்பாடா, நம்ம நினச்ச மாதிரி இனிமே இந்த நதி அப்பளம் விற்காது அப்படின்ற ஒரு முடிவோட தான் இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக உட்கார்றாங்க. அப்போ அந்த அத்தைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் தான் பேசுகிறேன்னு சொல்லுங்க மாப்பிள்ளைன்னு எங்கள் பாட்டி சொல்லும்போது, நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு. இனிமே பார்த்துட்டே இருங்க, அந்த நதி அப்பளம் இனி எங்கேயுமே விற்காது. அவங்க போட்ட அத்தனை அப்பளக்கட்டுகளும் வீணாக தான் போக போகுது. ஏன்னா எந்தெந்த இடத்துல விஜய் ஆர்டர் பிடிச்சிருந்தானோ அந்த இடத்துக்கெல்லாம் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன் எங்களுடைய அப்பளத்தைன்னு சொல்ல, என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாம், நதி அப்பளத்தை வாங்காதீங்க சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நாம் ஒவ்வொரு கடைகளுக்குமே, அதாவது ஆர்டர் எந்த இடத்துல எடுத்திருந்தானோ விஜய் அந்த இடத்துல நாங்கள் எல்லாத்தையுமே பணத்தை கொடுத்து மாற்றிட்டோம், நாங்கள் எங்களுடைய ஆர்டரை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளை, விஜய் இந்த வீட்டுக்கு வரத்துக்காக நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க. ஆனால் விஜய்க்கு உங்களை பற்றி எதுவுமே புரிய மாட்டேதுன்னு எங்கள் பாட்டியை சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அச்சக்கையோட தாத்தா நிற்க இதை பார்த்த பாட்டி அதிர்ந்து போய் தாத்தாவை பார்க்க, என்ன கல்யாணி, என்ன பண்ணிகிட்டு இருக்கனே அப்படின்னு சொல்ல, விஜய் இந்த வீட்டுக்கு என்ன வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்ல, சரி நீ சொல்கிற மாதிரி விஜய் இந்த வீட்டுக்கு வந்தால் மட்டும் சந்தோஷமாக இருப்பானான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் போக போக மாறிடுவாங்க. எனக்கு என் பேரனை பற்றி தெரியாதா, அவன் எப்படி இருப்பான் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, நீ தான் இன்னமும் விஜய் சின்ன குழந்தையா நினச்சிட்டு இருக்க, அவனுக்குன்னு இங்கே கல்யாணம் ஆயிடுச்சு, காவேரி இந்த வீட்டுக்கு வரணும்னு யோசிச்சு பாருன்னு எங்கள் தாத்தா திட்டிட்டு போகவும் செய்கிறாங்க. ஆனால் இங்கே காவேரி விஜய் எதிர்பார்க்காத விஷயமே நடக்குது. விஜய் காவேரி 2 பேருமே ரிட்டன் வீட்டுக்கு வராங்க. என்னாச்சு மாப்பிள்ளைன்னு சொல்லி கேட்க, அத்தை நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல, என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாம் அத்தை நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்னமோ நாங்கள் ஆர்டர் எடுத்திருந்த கம்பெனிலேருந்து எல்லா அப்பளத்தையும் யாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் நிறைய வேலை இருக்குது, ஆளு கூட கிடைக்கல, எப்படி இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்க போகிறதுன்னு நினச்சி கவலையோடு தான் வீட்டிலேருந்து கிளம்பணும். ஆனால் யாரோ ஒருத்தவங்க நமக்கே தெரியாமல் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க. குமரனா இருக்குமோன்னு சொல்ல, இல்லையே விஜய் நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. பின்ன வேறு யாராக இருக்கும், நிவினா இருக்குமோன்னு சொல்ல, இல்லையே நானும் பண்ணலைன்னு நிவினமே வந்துட்டு சொல்கிறாங்க. வேறு யாராக இருக்குன்னு சொல்ல தாத்தா வீட்டுக்கு வராங்க. தாத்தா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தாத்தா அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க. உள்ளே வாங்க தாத்தான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. தாத்தாவும் உள்ளே போகிறாங்க. எப்படிப்பா இருக்க காவேரி, எப்படிமா இருக்கேன்னு சொல்ல, நான் நல்லா இருக்கேன் தாத்தா, பாட்டி எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது, தாத்தா யாரோ ஒருத்தவங்க எங்கள் அப்பளத்தை எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. இப்போ மேலும் நிறைய ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. கரெக்டான நேரத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுனால இப்போ இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் எங்கள் கைக்கு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நாங்கள் கண்டிப்பாக உயர்ந்து முன்னேறி போவோம்னு சொல்ல, உன்னுடைய நல்ல மனசுக்கு நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க, நல்ல இடத்துக்கு போவீங்க. ஆமாம், இதெல்லாம் பண்ணது யாருன்னு தெரிஞ்சிச்சான்னு தாத்தா கேட்க, இல்லையே தாத்தான்னு சொல்ல, ஆனால் எனக்கு தெரியும்ப்பா விஜய்ன்னு சொல்கிறாங்க. தாத்தா உங்களுக்கு எப்படி தெரியும்னு விஜய் அதேந்து போய் கேட்க, எல்லாம் உன் சித்தப்பா தான் அப்படின்னு சொல்ல, அவர் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அவர் என்ன உன் நல்லதுக்கு பண்ணான்னு நீ நினச்சிட்டு இருக்கியா, உன்னுடைய பிஸ்னஸுக்கு எடுக்கணுன்றதுக்காக ஏற்கனவே அந்த பசுபதி மூலமாக நிறைய அப்பளக்கட்டுகளை வாங்கி நீ எந்தெந்த கம்பெனிகளை ஆர்டர் எடுத்திருந்தியோ அந்தந்த கம்பெனிகளுக்கு அவங்க ஏற்பாடு பண்ண அந்த அப்பளக்கட்டுகளை அனுப்புறதுக்கு எல்லாத்தையுமே பேக் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க. ஆனால் என் பேரை நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் ஒரு சின்ன விஷயத்த கூட செய்ய மாட்டேனா என்ன? அதனால தான் அத்தனை அப்பளக்கட்டுகளையும் நான் நைட்டோட நைட்டாக மாற்றிட்டேன். குமரன் தம்பி தான் எனக்கு உதவி பண்ணார் அப்படின்னு சொல்ல, ஆமாம் தாத்தா வந்து இந்த விஷயத்த சொல்கிற வரைக்கும் என்னை இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார், அதான் நான் அமைதியாக இருந்தேன்னு குமரன் சொல்ல, என்ன தம்பி சொல்கிறீங்கன்னு இங்கே அதிர்ந்து போய் கேட்குறாங்க. அதுக்கு தாத்தாவும், ஆமாம்மா சார் தான், தெரிஞ்சோ தெரியாமலோ கல்யாணியை இங்கே பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்கா. அது அவள் எப்போ உணர்ந்து இங்கே இதெல்லாத்தையும் மறந்து இருக்க போகிறான்னு எனக்கு தெரியலை. அவளை முடிஞ்ச அளவுக்கு நான் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அவள் தான் இங்கே அன்பரசுக்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். அந்த ஆளும் திருந்துற மாதிரி இல்லை, அந்த ஆளை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கணுன்ற எண்ணமும் எனக்கு இல்லை. விஜயும் காவேரியும் சந்தோஷமாக இருக்கணும். இனி நீங்கள் முன்னேறி போகிற பாதையில் நிறைய கற்களும் நிறைய முரடான இடங்களுமே இருக்கும். உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் கொஞ்சம் கவனிக்கணும், நீங்கள் முன்னேறி போகிற பாதையையும் பார்க்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிச்சு நம்ம முன்னேறவும் முடியும். முன்னேற்றத்தை மட்டுமே நோக்கி ஓடாமல் கீழே கிடக்கிற சில விஷயங்களை பார்த்து போங்கப்பான்னு சொல்ல, சரிங்க தாத்தா நீங்கள் சொல்கிற மாதிரியே நாங்கள் நடந்துக்கிறோன்னு எங்கள் காவேரி விஜய் சொல்ல, தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு காவேரி தலையிலையும் கை வச்சு
ஆசீர்வாதம் பண்ணிட்டு விஜயை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு நான் வர்றப்பான்னு சொல்ல, தாத்தா உங்களுக்கு ஒன்றும் கோவம் இல்லையே அப்படின்னு சொல்ல, நான் இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஏன்னா என் பேரன் சந்தோஷமாக இருக்கான்ல அப்படின்னு தாத்தா சொல்ல, இங்கே விஜயும் தாத்தாவும் கண்கலங்கி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட, நீ சந்தோஷமாக இருப்பா விஜய், எனக்கு இந்த தாத்தாவுக்கு இதான் முக்கியம், எங்கே இருந்தாலும் உன்னுடைய சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், இனிமேல் அந்த பசுபதியும் அன்பரசோ வழியில் குறுக்க வராத மாதிரி நீ தான் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு போக, சரிங்க தாத்தான்னு சொல்லிடுறாங்க. இப்போது பார்த்தீங்கல்ல, இங்கே எனக்கு கெட்டதுன்னு நினைக்கணும்னு நினச்சிட்டு இருந்த அந்த அன்பரசு மூலமாகவே நமக்கு பெரிய நல்லதே நடந்திருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அன்பரசை பார்த்து பசுபதி அங்கே பயங்கரமாக திட்டுறாங்க. உன்னை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைஞ்ச பாரு, என்னைய சொல்லணுயா, எல்லாத்தையும் நானே பார்த்துருக்கணும், எப்படி நாம் வாங்கின அப்பளக்கட்டுகள் எல்லாமே நதி அப்பளக்கட்டுகளாக மாறும் அப்படின்னு சொல்லி இங்கே இப்போ அன்பரசை வந்துட்டு பயங்கரமாக திட்டுறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. அன்பரசம் அசிங்கப்பட்டு தான் நிற்கிறாங்க. இப்போது தன்னுடைய பாதையில் விஜயும் காவேரியும் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வெற்றிப்படி இங்கே தெரியுது. அதை நோக்கி அவங்க ஓடவும் செய்கிறாங்க. முக்கியமாக அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரும் விஜய் காவேரிக்கு பக்கபலமாக நிற்கவும் செய்ய, இங்கே வந்துட்டு தாத்தாவுமே ஒரு பக்கம் உதவி பண்ணிட்டு இருக்காரு. கல்யாணுடைய சதியும் முறியடிக்கப்படுது. அடுத்தடுத்து என்ன சதி நடந்தாலுமே விஜய் காவேரி அதெல்லாம் ஏற்றுக்காமல் இருக்க தான் போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறமா எங்கள் பாட்டி கூட திறந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்கள் காவேரி குழந்தை மூலமாக கிடைச்சாலும் கிடைக்கும். இந்த மாதிரியான சீக்வன்ஸோட சீரியல் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஆதரவை தெரிவிங்க.